வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பர்சிலோனா, ஸ்பெயின். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குயில் பார்க். இது ஒரு அற்புதமான ஒரு பார்க். பர்சிலோனாவிலே இருக்கிறதுலே இது ஒரு முக்கியமான ஒரு பார்க். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். வாங்க இந்த பார்க்கில் அப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன சிறப்புன்றதை சுற்றி பார்ப்போம். இந்த பார்க்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க் Güell. இது வந்து பர்சிலோனாவில் இருக்கிற முக்கியமான ஒரு பார்க். இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுடி அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் தான். அவர் வந்து ஒரு பழமையான ஒரு ஆர்கிடெக்சர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை வந்து அவங்க வந்து எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 ஆண்டு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்போ இருந்து 1914 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வருஷமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸில் தான் இந்த பார்க்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. இதோடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண், அப்புறம் அந்த காலத்தில் இருந்த அந்த செம்மண் இந்த மாதிரியான இதை வச்சே வந்து கட்டியிருக்காங்க. இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது 100 ஆண்டுகள் தாண்டியும். இந்த பார்க்கில் நிறைய மரம், செடி, கொடிகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈச்ச மரம்னு சொல்லுவோம்ல, பால்ம் ட்ரீ அப்படின்ற வகை மரங்கள் வந்து நிறைய இருக்குது இந்த பார்க்கு சுற்றி. இது வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பர்சிலோனா சிட்டிக்கு ஹில்ஸில் அப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வந்து தூரத்தில் இல்லாமல் சிட்டிக்கு சென்ட்ரலே இருக்குது. சிட்டி வியூ வந்து இதுக்கு மேலே ஏறி பார்க்கும்போது நல்ல சூப்பராக தெரியும். இதோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சிட்டி வியூ. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸுக்கு இந்த பார்க்கில் இருக்கிற சிட்டி வியூ தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. நீங்கள் பர்சிலோனா சிட்டியை இங்கே மேலேருந்து வந்து பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். You're making it yourself? Yes, I make it all. Ah. Thank you. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா 1926 ஆண்டு தான் வந்து பப்ளிக்காக விட்டுருக்காங்க ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க இந்த பார்க்குக்கு. ஆக்சுவலி இதை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து வில்லா ஹவுஸ் பிளான்காக தான் இதை உருவாக்குனாங்க கவுடி வந்து. அதுக்கப்புறம் 2 ஹவுஸ் தான் கட்டி முடிச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில். அது வந்து அந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்றதுனால இதை வந்து கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு பார்க்காக மாற்றி மக்கள் பார்வைக்காக விட்டுட்டாங்க. இந்த பார்க்குடைய சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா அதை எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா. அந்த காலத்தில் அந்த சின்ன சின்ன கிரானைட் கற்கள்லாம் கிடச்சதை வச்சு ரொம்ப சின்ன மெல்லிய கலர்ஃபுல்லான கற்களை வச்சு தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் பார்வையாளர்கள் வந்து ஈர்க்குது இன்னமும். இது ஒரு மிக சிறப்பாகவே இந்த பார்க்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சின்ன சின்ன கிரானைட் கற்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கலர் கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது. பர்சிலோனா டூருக்குன்னு வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து தான் போவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். நீங்களும் பர்சிலோனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கு போய் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்க்கு. இந்த பார்க் வந்து சிட்டி சென்டர்லேருந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. அதனால் ட்ரெயினில், மெட்ரோவில் வரலாம். ப்ளஸ் வந்து அங்கேருந்து ஒரு மினி பஸ் மாதிரி இந்த பார்க்குக்கு டைரெக்டாக வருது. அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக இந்த பார்க்குக்கு வந்து வந்துடலாம். ஒரு பிரச்சனை இல்லை. டாக்ஸியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணலாம்.
இந்த கவுடின்ற ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வந்து அவருடைய கட்டடக்கலைகளை வந்து இந்த பர்சலோனா ஃபுல்லாகவே வந்து பண்ணி வச்சுருக்காரு. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டடக்கலை. Square, but downstairs to the inside. Right here down there is a little base with a roof over the base. It's facing. நீங்கள் பர்சலோனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் கோயிலுக்கு வந்து பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கட்டடக்கலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. நிறைய வந்து விசித்திரமான நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இங்கே இந்த பார்க்கில் இருக்குது. தயவு செஞ்சு வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு புதுமையான ஒரு உணர்வை இங்கே உணர்வீங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பார்க் புயல் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யூரோப் தமிழன் மணி. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.